சோதனை இருந்தால்தான் சாதனை வரும். சோதனைகள் சாதிப்பதுதான் சாதனையை தவிர எல்லா சுகமும் இருந்து சாதிப்பது சாதனை அல்ல. அதனால்தான் சில விஷயங்கள்லாம் தமிழ்ல நம்ம ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் உண்டு. இந்த மாதிரி நீங்க உங்க கிரியேட்டிவிட்டியை பெருக்குங்க, உங்களுடைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டி பெருக்குங்க. அதே டைம்ல உங்களுடைய ஸ்டூடியஸ் பிஹேவியரை எந்த வகையிலையும் குறைக்காதீங்க. நம்ம எல்லா வகையிலும் இப்ப இங்க 1300 பசங்க இருக்கீங்கன்னா 1300 மூளை இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூளை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரெயின் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை உண்டு. ஒருத்தர் அட்டகாசம் பண்றான்னா அவன் மூளை இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனுக்கும் மூளை உண்டு. ஒரு விஷயம் சொல்லணுமா, ஐ எம் மேத்தமெட்டிஷியன். பிஆர் மெட்டல் சச் எ கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 80 வயசு. அவருக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடினாங்க மியூசிக் அகாடமி வழி கூட்டம் அப்பே. ஏன்னா அவர்கிட்ட முன்னேற்றம் அவ்வளோ மாணவர்கள். இப்போ நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் டைரக்டர் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் புக்கை படிச்சேன். இந்த அகாடமியில ஹிந்துல பார்த்துட்டு போனா உட்கார இடம் இல்லை. ஒரு மேத்தமெட்டிஷியனுக்கு 80வது பர்த்டேல இதுதான் டீச்சர் கிடைக்கக்கூடிய உண்மையான டீச்சர் கிடைக்கக்கூடிய வரவேற்பு. அதுல அவர் ஃபைனலா ஒரு விஷயம் சொன்னார் மாணவர்களுக்கு. அதுதான் ஆச்சரியமான விஷயம். நான் உங்களுக்கு சொல்றது, எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சது, எல்லாரும் சாங்க போட்டு எல்லாம் மரியாதை பண்ணாங்க. ஃபைனலா மேடையில போய் அவர்கிட்ட போட்டோ எடுத்துட்டு எல்லாம் போறாங்க. நானும் போனேன். அப்போ ஒரு பையன் வரான், சார் நான் 86ல உங்ககிட்ட படிச்சு வாசுதேவன் சார், நீங்க எடுத்த பேப்பர்ல 3 சென்டம் வாங்கினேன் சார். நான் 3 சென்டம் மேத்தமெட்டிக்ஸ்ல உங்க விஷயத்துக்கு உங்க பேப்பர்ல 3 சென்டம் வாங்கினேன். ஓ அந்த வாசுதேவனா அப்படின்னு டீச்சர் கேட்டார். அப்புறம் டீச்சர் ஒரு கேள்வி கேட்டார் 80 வயசுல. ஆமா 86 பேட்ச் சொன்னீங்க, உன் பேட்ச்ல பின்னாடி பேட்ச்ல ஒருத்தன் உட்கார்ந்து திடீர் பாபு ஒருத்தன் ஒரே அட்டகாசம் பண்ணுவானே, அவன் எப்படி இருக்கான்? டீச்சர் என்ன நினைக்கிறாரு, நீ படிக்கிறவன் நீ முன்னேறுவடா, ஆனா அவன் எப்படி இருக்கான், நீ இப்ப என்னவா இருக்கேன்னு கேட்டாரு. அவன் சொன்னான், இந்த கம்பெனில நான் ஜிஎம்மா இருக்கேன் சார், ஜெனரல் மேனேஜரா. சரி, அப்ப இந்த டிவி பாபு என்னவா இருக்கான்னு கேட்டாரு டீச்சர். அதுல அவன் என்ன சொன்னான், அசந்து போனேன் சார், அவன் சொந்த கம்பெனில தான் சார் நான் ஜிஎம்மா இருக்கிறேன். அப்போ நீ யார உட்கார்ந்து சொல்லுவ? யாரையும் உட்கார்ந்து சொல்ல முடியாது. அந்த கட்சி பேச்சில் உட்கார்ந்த டிலிபாவுக்கு ஹவு டு ஸ்டார்ட் தி கம்பெனி தெரியுது. ஃபர்ஸ்ட் பேச்சில் உட்கார்ந்துக்கிற வாசுதேவனுக்கு ஹவு டு ரன் தி கம்பெனி தெரியுது. கம்பெனி ஆரம்பிக்க ஒரு அறிவு வேணும்.